பிரிச்சுக்கிட்டு இந்த ப்ளூ இல்லைங்களா, ப்ளூலாம் ஏ, மீதி இருக்க ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட்டை மட்டும் நான் என்ன வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். அப்ப நீ டோட்டலா நீ ஆட் பண்ணேன்னா ஒரு சைடு வந்து உனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, இந்த டோட்டலா இந்த சைடு வந்து a பிளஸ் பின்னு கிடைக்கும். டோட்டலா இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் a பிளஸ் பி. அது மாதிரி வெர்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் அதுவும் என்னது a பிளஸ் பி. இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் அதுவும் a பிளஸ் பி. அப்ப டோட்டலா அது மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த வெர்டெக்ஸ்ல இருக்கு மேல a பிளஸ் பி. இப்ப டோட்டலா பாக்குறப்ப ஸ்கொயர்னாலே நமக்கு தெரியும் சைடு இன்டு சைடு தானே ஃபார்முலா. ஒரு ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சைடு இன்டு சைடு, ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, சைடு இன்டு சைடு. இப்ப நம்ம டோட்டலா என்ன எடுத்துட்டோம், ஒரு சைடு a பிளஸ் பி, அதே மாதிரி அனதர் சைடும் a பிளஸ் பி. இந்த ஃபர்ஸ்ட் சைடு a பிளஸ் பினா அது மாதிரி இதுவும் என்ன சொல்லியிருக்கோம், a பிளஸ் பி தானே சொல்லியிருக்கோம். அப்ப a பிளஸ் பி இன்டு a பிளஸ் பின்னு வரப்ப a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ உள்ள மட்டும் பாருங்களேன், உள்ள வந்து நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. இது ஒரு ஸ்கொயரா உங்க கண்ணுக்கு தெரியும். இப்ப இது பாருங்க a இன்டு a, எப்படி a பிளஸ் பி இன்டு a பிளஸ் பி a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அது மாதிரி a இன்டு a ஸ்கொயர். இந்த அளவு வந்து a ஸ்கொயர். சரி, அடுத்து பாருங்க. இது b இன்டு b, அப்ப இது என்னது b ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர் இல்லையா, இது ஒரு b ஸ்கொயர். அப்ப பேக்ஸ்ல இந்த இடம் என்னவா இருக்கும், ஒன்னு வந்து a, another one b, அப்ப இதனால a இன்டு b ab. சரி, ஒன்னு வந்து a, another one, அதனால இது இந்த a இன்டு b ab. அப்ப உள்ள மட்டும் ஆட் பண்ணு, என்ன இருக்கு, மொதல் ஒரு a ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் ஒரு b ஸ்கொயர் இருக்கு. எத்தனை ab இருக்கு, 1ab 2ab, மொத்தம் 2ab இருக்கு. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் வந்துருக்கு. அப்ப அவுட்டர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்னர் ஏரியா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா, எப்படி இந்த ஐடென்டிட்டி வந்துச்சு, டவுட் இருக்காப்பா? இல்ல சார். இப்ப சம்ஸ்குள்ள போக போறோம் நம்ம. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடென்டிட்டிக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஐடென்டிட்டி பார்க்கலாம். இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷன் சம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்ம போறதுக்கு முன்னாடி நீ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நயன் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம், 9 இன்டு 9, அப்ப 81. இதுவே 8a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து என்ன அர்த்தம், 8a இன்டு 8a அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் நம்பர் மல்டிப்ளை பண்றோம். 8 8s are 64 டேபிள்ல. அடுத்து a இன்டு a இன்டு a வர்றப்ப பவரை மட்டும் ஆட் பண்ணணும். பவர் இங்கேயும் 1 இங்கேயும் 1 தெரியாததுனால அப்போ 1 plus 1 2, அப்ப 8a த ஹோல் ஸ்கொயர்னா ஆன்சர் 64a ஸ்கொயர். சரி, இப்போ இதுவே எப்படி இருக்கு, மைனஸ் 2b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதுவோம், மைனஸ் 2b இன்டு மைனஸ் 2b, ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 2s are 4 வந்துடும். b இன்டு b பவரை மட்டும் ஆட் பண்ணணும். b 1 plus 1 2, 4b ஸ்கொயர். இதுவே 3a minus 3a the whole cube. அப்ப எத்தனை டைம் எழுதணும், நவீன் சொல்லுக்கண்ணா. ஹோல் கியூப் அப்படின்னு வந்திருக்கா, எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும் நவீன்? சார் 3 தாட்டி சார். ஓகே, ஒரு நிமிஷம் வரேன் நவீன். அப்ப சொல்லு தங்கம், மைனஸ் 3a இன்டு a மல்டிப்ளை பண்ண என்ன வரும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். மைனஸ் தான் சார். எப்படியா? ஆமா சார், மைனஸ் இன்டு மைனஸ். டிஃபரன்ஸ் சைன் மல்டிப்ளை பண்ணா சார் மைனஸ் சைன் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், பிளஸ் சார். அப்ப ரெண்டுமே மைனஸ், ரெண்டு சேம் சைனால பிளஸ் வந்துருமா? என்ன நவீன்? ஆமா சார், அதுக்கப்புறம் அந்த மைனஸ் கூட இது பண்ணா மைனஸ் சார். மைனஸ். இப்ப மல்டிப்ளை நம்பரை மல்டிப்ளை பண்ணு. 3 3 சார்
9. அந்த 9ஓட இன்டு 3 27 சார். மைனஸ் 27. இப்ப ஏக்கு பவர் என்ன போடணும் இந்த இடத்துல? சார் கியூப். வெரி குட். ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்றோம், அப்ப மைனஸ் 27 ஏ கியூப். இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப நவீன் இதே சொல்லட்டும். சாம் சார் சொல்லுப்பா. இப்ப பாருங்க, 3b இன்டு மைனஸ் 4c இப்படி இருக்கு. முத எதை மல்டிப்ளை பண்ணணும் சாம்? சார் 3b. சார் 3 முத சைன் மல்டிப்ளை பண்ணணும். என்ன சைன் இருக்கு? பிளஸ் சார். அங்க மைனஸ். மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ். ஓகே, நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க கான்ஸ்டன்ட்டா. 3a 4a சார். அப்ப 12 சார். ஓகே, அடுத்து வேரியபிள் b இன்டு c. சார் b இன்டு c b ஸ்கொயர் சார். அப்படியா? bc சார். bc b ஸ்கொயர் எப்போ வரும்? ரெண்டுமே திருப்பி இந்த ஐடென்டி பாருங்க. a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர், அடுத்தது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அடுத்தது a பிளஸ் b த ஹோல் கியூப், அடுத்தது a மைனஸ் b த ஹோல் கியூப். இப்ப செகண்ட் விஷயம் நான் சொல்லி கொடுத்தது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உனக்கெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சைடு ஓபன் பண்ணியிருக்க இல்லையா, இது உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ எதுக்குள்ள போக முடியும். இப்ப நம்ம போட போற சம்முக்குள்ள போட முடியும். இப்ப இதை வந்து எப்படின்றத ஃபிதா ஃபாத்திமா குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட். ஓகே நவீன், இப்ப ஃபிதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாவம், அதனால கனெக்ட் பண்ண முடியல. இப்ப நவீன் இந்த ஸ்லைட வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண, ஃபிதா புரியணும். எக்ஸ்பிளைன் பண்ண Okay, sir. இருக்கிறதா? ஒன்னா இருக்கனால ரெண்டையும் பிளஸ் பண்ணா ஸ்கொயர். அடுத்த சம். வெயிட் நவீன் சொன்ன மாதிரி கோஎஃபிஷியன்டான 8 into 8 மல்டிப்ளை பண்ணிடுறோம். அடுத்து வேரியபிள் ஏன்னு வேரியபிள்குள்ள வரும். வேரியபிளை மல்டிப்ளை பண்றப்ப மட்டும் பவரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தேர்டு சொல்லு நவீன். தேர்டு மைனஸ் 2b ஹோல் ஸ்கொயர் வந்தா அப்படியே மைனஸ் 2b இன்டூ மைனஸ் 2b. இப்போ ரெண்டு சைனி பாத்துக்கிறோம். ரெண்டு சைன் சேமா இருந்தா பிளஸ், அப்புறம் b இன்டூ வந்தாலே ரெண்டும் ஒரே மாதிரி வேரியபிள் இருந்தா அந்த வேரியபிள் போட்டு மேலக்கு பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். கோஎஃபிஷியன்ட் பத்தி சொல்லல. ஓகே சார். நவீன் கோஎஃபிஷியன்ட் பத்தி சொல்லல. சைன்ஸ் சொன்னா சைனுக்கு அடுத்து எதை பார்க்கணும் சார்? a இன்டூ மைனஸ் 3a. இந்த மூணுத்தையும் மைனஸ் சிம்பிள பார்க்கணும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். இப்போ அந்த பிளஸ் கூட மைனஸ் பண்ணா மைனஸ். அப்புறம் கீழக்க நான் கோஎஃபிஷியன்ட்ட பார்க்கணும். 3 இன்டூ 3 9. 9 இன்டூ 3 27. அப்புறம் வேரியபிள் ஏ மூணுமே ஏ சேமா இருக்கனால அந்த ஏ போட்டுக்கிறோம். மேல பவர் மட்டும் பவர் ஆட் பண்ணா 3 கியூப். சார் சொல்லிட்டேன் சார். சூப்பர். புரியுதாமா சிதா? எஸ் சார் புரியுது சார். ஓகே, இத கவனி சிதா. சாம் இத எப்படி மல்டிப்ளை பண்ணோம் சார்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 3b இன்டூ மைனஸ் 4c சார் கொஸ்டின். அப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து சைன் பாக்குறோங்க சார். அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் சார். அப்ப வந்து அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் பாக்குறோம் சார். 3 இன்டூ 4 வந்துட்டு 12 சார். அப்ப வந்து வேரியபிள் வந்துட்டு பியும் சி இருக்கு சார். அது வேரியபிள் வேற மாதிரி இருக்கங்காட்டிக்கு அந்த பிசி போட்டுறோம் சார். ஓகே, நவ் இப்ப சம்முக்குள்ள போலாம். ஒரு சம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எழுத சொல்றேன். நான் இப்போ 9 இன்டூ 3 27. அப்புறம் வேரியபிள் ஏ மூணுமே ஏ சேமா இருக்கனால அந்த ஏ போட்டுக்கிறோம். மேல பவர் மட்டும் பவர் ஆட் பண்ணா 3 கியூப். சார் சொல்லிட்டேன் சார். சூப்பர். புரியுதாமா சிதா? எஸ் சார் புரியுது சார். ஏ ஸ்கொயர் ஏ ஹோல் is equal to a square plus 2ab plus b square. இந்த ஐடென்டில
ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. இப்ப சம்மு வந்து கொடுக்கப்பட்ட சம்மு வந்து இந்த ஐடென்டிட்டில லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கா? யாராவது ஒரு சொல்லுங்க. சார் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட். அப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி மாத்தணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். c பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்ப லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி ஐடென்டிட்டி இருக்கு, கொஸ்டின் இருக்கு. நம்ம ரைட்ல இருக்கிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ரைட். இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐடென்டிட்டில இருக்கக்கூடிய இந்த ஏக்கு பதிலா சம்முல என்ன இருக்கு? p இருக்கு. அப்ப ஏக்கு பதிலா என்ன போடணும்? நம்ம p போடணும். அடுத்து பிக்கு பதிலா ஐடென்டிட்டில என்ன இருக்கு? 2. அப்ப பிக்கு பதிலா 2 போடணும். எந்த சைடு? ரைட் சைடு. ரைட் சைடு என்ன இருக்கு? யாரா மைக்க மியூட் பண்ணிக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏவை ஸ்கொயர் பண்ணுன்றாங்க. அப்ப நம்ம ஏக்கு பதிலா பி போடணும். அப்ப பி ஸ்கொயர் போடுறோம். பிளஸ் அடுத்து ஐடென்டிட்டில என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 எழுதிக்கிறோம். அடுத்து ஏக்கு பதிலா இங்க என்ன போடணும்? பி போடணும். அடுத்து பிக்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணும். இப்ப 2p2 போடக்கூடாது, ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. அங்க பிராக்கெட் இல்ல, நீ எழுதுறப்ப பிராக்கெட் போட்டுக்கோ. பி ஸ்கொயர் இருக்கா? பிக்கு பதிலா சம்மன்ல 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 2 அந்த ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே வந்துடணும். அதுல எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்டெப் p ஸ்கொயர் பண்றோம். p ஸ்கொயர் பண்றப்ப அது ஒண்ணும் மாறாது, அப்படியே போட்டுக்கிறோம். p ஸ்கொயர் பிளஸ் 2p இன்டு 2. 2 ஒரு இன்டுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் இன்டு பண்ணிக்கிறோம். 2 to 4. இந்த 4ஓட p இன்டு பண்ணா 4p. அப்ப p 4p பிளஸ் இது 2 ஸ்கொயர். உனக்கு தெரியும் 2 ஸ்கொயர்னா 2 இன்டு 2. 2 2 2 சார் 4. அப்ப p ஸ்கொயர் பிளஸ் 4p பிளஸ் 4. இங்க பாரு அதே ஆன்சர் இருக்கு. p ஸ்கொயர் பிளஸ் 4p பிளஸ் 4. அப்ப நம்ம சம்ம கேட்டா உனக்கு நீ இப்படியும் போடலாம், அல்லது ஐடென்டி யூஸ் பண்ணி போடலாம். ஐடென்டி யூஸ் பண்ணி போட்டா உனக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு டே உனக்கு கொஞ்சம் நீ கத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டே நீங்க ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்ப நம்ம இப்ப இந்த எக்ஸ்பேர்ட் பண்ணிருக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, யாராவது டவுட் இருந்தா கேளு. ஓகே, யாருக்குமே டவுட் இல்ல. அடுத்த ஐடென்டி போறோம். ஹோல் ஸ்கொயர். இதுக்கு எந்த ஐடென்டி யூஸ் பண்றது? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா? யாராவது சொல்லு. தேர்ட்ல வந்து ரெண்டு சார் செகண்ட் சார். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. Three minus a the whole square is equal to first step. A க்கு பதிலா என்ன பண்ணனும் சாம்? சார் 3 மேல ஸ்கொயர். வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டே வாங்க, நான் எழுதுறேன். மைனஸ் 2 ab. வெயிட் a க்கு பதிலா என்ன பண்ணனும் சம்ல? 3 சார். வெரி குட். b க்கு பதிலா? b க்கு பதிலா இது a சார். ஓகே. அடுத்தது மைனஸ். எதுக்கு மைனஸ்? பிளஸ் சார். பிளஸ் போட்டுட்டேன். பிளஸ் a வெரி குட். இப்போ நான் சாம் 3 ஸ்கொயர் எவ்வளவு வரும் சார்? 9 ஸ்கொயர் 9. ஓகே. இங்க மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் மட்டும் அப்படியே போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. இப்போ மல்டிப்ளை பண்றப்ப 2 3 சார் 6. 6 into a. 6 into a தான் சார். 6a. 6 into a 6a. பிளஸ் a ஸ்கொயர் அது அப்படியே என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர். அப்போ 9 minus 6a plus a ஸ்கொயர். ரைட். இப்போ இதுவே நான் அடுத்த ஒரு தேர்ட் சம் போறேன். இது செகண்ட் சம். எக்ஸ்பேண்ட்
இப்போ உங்க புக் எடுத்துக்கங்க. நான் சொல்ற சமயம் ரீட் பண்ணி காமிக்க போறீங்க. சிரா ஃபாத்திமா, டேக் யுவர் புக், டர்ன் டு தி பேஜ் நம்பர். எக்ஸசைஸ் 3.3 எடுத்துக்கோ கண்ணா. பேஜ் நம்பர் 91. எஸ் சார். பேஜ் நம்பர் 91 எடுத்தீங்களா? சரி, அதுல செகண்ட் ஒன்னு இருக்கா, எக்ஸ்பேண்ட்னு क्वेश्चन. ஆமா சார். இருக்கு. ஓகே. அதுல செகண்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்க. அதுல சப்டிவிஷன் 2, செகண்ட்ல சப்டிவிஷன் 2. 2a plus 5 whole square whole cube. ஃபோர்த் ஒன்னு மட்டும் எழுதுடி. சார் எழுதியாச்சு சார். ஓகே. எங்களுக்கு எழுதணும். வேணாம், நீங்க எழுத வேணாம். உங்களை எல்லாருக்கும் எழுதுற டைம் கொடுக்குறேன். நான் ஃபிதாக்கு மட்டும் தான் அந்த சம சொல்றதுக்கு எழுத சொன்னேன். சொல்லுங்கண்ணா. a ஃபிதா plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. Fine. Okay ma, it's enough. Imran and Irfan. Yes sir. Okay. இந்த ஐடென்டிட்டில கேட்டிருக்க நவீன். எஸ் சார். எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் நவீன்? சார் a 2a cube. வரல மாஸ்டர் பேஸ்டப்பா. அதாவது okay, sir. 2a plus 5 the whole cube is equal to அது a க்கு பதிலா என்ன பண்ணோம்? 2a 2a the cube whole cube plus 2a the whole cube. சொல்லு. 2a the whole cube plus plus 3 into a 2a 2a the square whole square into d க்கு பதிலா into 5 okay next plus 3 into 2a into 5 square super very good plus 5 cube. fine okay நவீன் சூப்பரா அட்டெண்ட் பண்ணிரு இது கவனிக்கிற சரி ரைட் இப்போ என்ன பண்ற பாருங்க மியூட் பண்ணிட்டேன் சார். ரைட் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் பசங்களுக்கு. முத பாருங்க 2a the whole cube அப்படின்றத தனியா எழுதிக்கோ. 2a the whole cube என்ன அர்த்தம்? 2a into 2a into 2a. அப்ப என்ன வரும் ஷாம்? 8 yes sir. 8a cube sir. வெரி குட் 8a cube அத அங்க எழுத போறோம். we got answer 8a. என்ன வரும் பிதா? 2a into 2a கரெக்டா? into 2a என்ன வரும்பா? square sir. 4a Sorry? square. வெரி குட் 4a ஸ்கொயர். ஆனா அங்க அதுக்கு முன்னாடி இந்த 2a ஸ்கொயரோட ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 4a ஸ்கொயர். அதுக்கு முன்னாடி ஒரு 3 இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு 5 இருக்கு. அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் அர்த்தம். முன்னாடி ஒரு 3 இருக்கு, அடுத்து ஒரு 5 இருக்கு. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணுமா? 4 3 சார் இதா 4 3 சார் 12 12 5 சார் 60. அப்ப அந்த 60 போட்டு அந்த a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இதுதான் ஆன்சர். அப்ப செகண்ட் டேர்மோட ஆன்சர்
60A யோட 2A மல்டிப்ளை பண்ணணும், 5 ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படி பார்க்கலாம். சரி, அடுத்த ஸ்லைட் ஓபன் பண்றேன். த்ரீயோட 2A மல்டிப்ளை பண்ணணும், 5 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 5 ஸ்கொயரோட வேல்யூ. சாம் 5 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? சார் 25. இப்போ மல்டிப்ளை பண்ணணுமா சாம்? 3 2 சார். சார் 3 2 சார் 6 சார். 6 ஓட 25 மல்டிப்ளை பண்ணணும். 6 சார் 25 30 போர்ட்ல போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. சார் 150. அப்போ 150 அதோட எதை மட்டும் சேர்க்கணும் சாம்? ஏ சார். சூப்பர் சூப்பர். அப்ப இந்த இடத்துல 150 ஏன்னு போட போறோம். அடுத்து இன்னும் எது மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கு? தன்சில். இன்னும் எது மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கிறோம் தன்சில்? இன்னும் எது மட்டும் கண்டுபிடிக்கல? இம்ரான் அண்ட் இர்பான் இன்னும் எது மட்டும் நம்ம கண்டுபிடிக்காம இருக்கிறோம்? பிளஸ் 5 கியூப். சூப்பர். அவங்க முதல்ல நல்லா கவனிக்கிறாங்க. கியூப் படிக்க எல்லாரும் 5 கியூப். இப்ப ஐடென்டிட்டியை பொறுத்தளவு ஜெனரலாவே கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால டிஃபிகல்டி சம் தான் நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா டிஃபிகல்ட்டி இல்லாத நீயே யூடியூப்ல பார்த்து எழுதிடுவ. டிஃபிகல்ட்டியா இருக்கிறத நான் தானே உனக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நான் திரும்ப வந்துட்டு உனக்கு நான் ரீகால் பண்றேன். இந்த பர்டிகுலர் இந்த லாஸ்ட் 2A + 5 the whole cube. ஏன்னா ஸ்கொயர்ல ஈஸியா போட்டுருவேன், கியூப் மட்டும். ஆனா இதுல எல்லாத்துக்குமே எது இம்பார்ட்டன்ட்? இந்த மாதிரி சம்பவம் வந்தா சார் இதான் சார் இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சாதான் சம்பவம் போட முடியும். யாராவது ஒரு ஆள் சொல்லு. அண்ணா ஃபார்முலா சார். ஐடென்டிட்டி. ஃபார்முலான்னு சொல்லக்கூடாது, ஐடென்டிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கரெக்டா ஐடென்டிட்டி போட்டு சம பண்ணணும். 2A ஹோல் கியூப்னா எப்படி வந்துச்சுன்றதை இங்க எழுதிருக்கிறேன். நீ நோட்ல எழுதுறப்ப எப்படி வந்ததுன்றது நீ எழுதணும். அப்பதான் உனக்கு நாளைக்கு திரும்பி பாக்குறப்ப உனக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து 3 × 2A the whole square 5, அதுவும் கீழே எழுதி காமிச்சிருக்கிறேன். அது எப்படி வந்து நீ எழுதணும் நோட்ல. 3 × 2A × 5 square அதுவும் உனக்கு ஸ்லைட்ல எழுதிருக்கிறேன். அது நீ எழுதணும். 5 கியூப் எப்படின்னு எழுதணும். அப்ப ஆன்சர் கடைசி ஆன்சர் மட்டும் ரீட் பண்ண பிதா. இந்த கேஸ் क्वेश्चन வந்து 2A + 5 the whole cube 2A + 5 the whole cube எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்றாங்க. ஆ 8A³ + 60A² + 150A + 125. இதான் ஆன்சர். இதே மாதிரி இப்ப இங்க ஒரு क्वेश्चन இருக்கு இல்லையா, 3A - whole square னு ஒரு क्वेश्चन இருக்கு இல்லையா, எக்ஸ்பேண்ட் 3 - A the whole square னு. ஏன் சித்தா? எஸ் சார். அதோட ஆன்சர் சொல்லுமா? 9 - 6A + A². ரைட். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து போறேன். கடகடன்னு எல்லாரும் எழுதுங்க.